பணிகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள். அதற்கான காரணம் ஒரு பழம்பெருமை வாய்ந்த இந்த கல்லூரி இதனுடைய தேவைகளை முழுமையாக நிறைவேற்றுவது என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு இந்த பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கல்லூரிக்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு. பேசிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னதைப் போல இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்கள் வடசென்னைக்கு 2வது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு நாடாளுமன்றத்தில் வடசென்னையின் குரலாக ஒலித்துக் கொண்டிருப்பவர், ஏழை எளியவர்களின் குரலாக அங்கே ஒலித்துக் கொண்டிருப்பவர், கூலி தொழிலாளர்களின் குரலாக அங்கே ஒலித்துக் கொண்டிருப்பவர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்கள். அவர் இந்த கல்லூரியில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பயின்றார் என்பது இந்த கல்லூரிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் சிறப்பு. அதேபோல் தொடக்கத்தில் உரையாற்றிய ஐட்ரீம் மூர்த்தி இந்த கல்லூரி நிர்வாகம் பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற RSRM மருத்துவமனையில் பிறந்தவர் என்பதும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அவர் இந்த கல்லூரி மருத்துவமனை ஒன்றில் பிறந்தவர் என்பதும் இந்த கல்லூரிக்கு பெருமை. இப்படி பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இருக்கிற கல்லூரி இந்த கல்லூரி. இது மட்டுமல்ல, இந்த கல்லூரிக்கு இன்னமும் ஏராளமான சிறப்புகள் உண்டு. இதிலே பயின்றவர்கள் இன்றைக்கு உலக அளவில் புகழ்பெற்ற மருத்துவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பேராசிரியர் சேஷையா PC ராய் தேசிய விருது பெற்றவர், பத்மஸ்ரீ விருது பெற்றவர். அவர் பயின்ற கல்லூரி இந்த கல்லூரி என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதேபோல் மருத்துவர் திருவேங்கடம் பத்மஸ்ரீ விருது பெற்றவர், நடமாடும் மருத்துவ களஞ்சியம் என்கின்ற புகழையும் பெற்றவர். அவரும் பயின்ற கல்லூரி இந்த கல்லூரி. மருத்துவர் முகமது ரேலா, குரோம்பேட்டையில் ரேலா மருத்துவமனை இருப்பதை பார்ப்பீர்கள். கின்னஸ் புகழ் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைக்கு இன்றைக்கு மாற்று அறுவை சிகிச்சை செய்து உலக புகழ்பெற்ற மருத்துவராக விளங்கி கொண்டிருக்கின்ற முகமது ரேலா இந்த கல்லூரியின் பழைய மாணவர் என்பது ஒரு வரலாற்று பெருமை. அதேபோல் பத்மபூஷன் விருது பெற்ற இந்திய அமெரிக்க நரம்பியல் மருத்துவர் பெருமதிப்புக்குரிய VS ராமச்சந்திரன் இங்கே பயின்றவர். அதேபோல் நடேசன் ரங்கபாஷ்யம் இரைப்பை குடல் நிபுணர் மற்றும் பத்மபூஷன் விருது பெற்றவர் டாக்டர் ரங்கபாஷ்யம். ரங்கபாஷ்யம் குறித்து நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மிக சிறப்பாக ஒரு முறை கடிதம் ஒன்றை எழுதினார். அவரிடத்தில் நம்மிடத்தில் பேனா இருப்பதை போல அவரிடத்தில் கத்தி இருக்கும். அந்த கத்தியை அவர் வயிற்று பகுதியில் வைத்து விளையாடுவார், கத்தியிலே எழுதுவார். மிகப்பெரிய அளவில் அந்த கத்தியை கொண்டு உயிர்களை காப்பாற்றுகிற ஒரு அருமையான உடல் அறுவை சிகிச்சை மருத்துவர் டாக்டர் ரங்கபாஷ்யம் என்று முத்தமிழறிஞர் கலைஞர்களால் பாராட்டு பெற்றவர். அவர் பயின்ற கல்லூரியும் இந்த கல்லூரி என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதேபோல் மருத்துவர் தேனும்கல் பவுலோஸ் ஜேக்கப் பத்மஸ்ரீ விருது பெற்ற வாஸ்குலர் அறுவை சிகிச்சை நிபுணர், அவரும் இந்த கல்லூரியின் பழைய மாணவர். மருத்துவர் KR பழனிசாமி பத்மஸ்ரீ விருது பெற்ற இரைப்பை குடல் மருத்துவர், அவரும் இந்த கல்லூரியை பயின்றவர். மருத்துவர் வெங்கடசாமி ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை துறையை ஸ்டான்லியில் உருவாக்கிய பெருமதிப்புக்குரிய மருத்துவர் வெங்கடசாமி. இன்றைக்கு கை ஒட்டுறுப்பு சிகிச்சை நடைபெறுகிறது என்றால் இந்தியாவிலேயே ஸ்டான்லி என்கின்ற இந்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனை தான் புகழ்பெற்ற ஒன்றாகவும் சிறப்புக்குரிய ஒன்றாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த துறையை உருவாக்கிய பெருமைக்குரிய மருத்துவர் வெங்கடசாமி, அவரும் இந்த கல்லூரியின் பழைய மாணவர். மருத்துவர் RP சண்முகம் இந்தியாவின் முதல் கல்லீரல் அறுவை சிகிச்சை செய்தவர். முதலில் கல்லீரல் அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் RP சண்முகம் இந்த கல்லூரியின் மாணவர். அகமது அலி அறுவை சிகிச்சை நிபுணர், அவரும் இந்த கல்லூரியின் மாணவர். இப்பொழுது அப்போலோ என்கின்ற ஒரு மருத்துவ நிர்வாகம் உலகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தன்னுடைய கிளையை பரப்பி மருத்துவ சேவை ஆற்றி வருகிறதே அப்போலோ நிர்வாகம், அதனுடைய மருத்துவர் பெருமதிப்பிற்குரிய பிரதாப் சந்திர ரெட்டி பத்ம விபூஷன் விருது பெற்றவர், இதய சிகிச்சை நிபுணர். அவரும் இந்த கல்லூரியின் பழைய மாணவர் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதேபோல் மருத்துவர் கோவிந்தப்பா வெங்கடசாமி கண் மருத்துவர், அவரும் இந்த கல்லூரியின் பழைய மாணவர். அதோடு மட்டுமல்ல, தற்பொழுது ஒன்றிய அமைச்சராகவும் மருத்துவராகவும் இருந்து கொண்டிருக்கின்ற மருத்துவர் ஜிதேந்திர சிங் என்கின்ற மத்திய அமைச்சர் பயின்ற கல்லூரியும் இந்த கல்லூரி என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஆக இந்த கல்லூரியில்
இந்த கல்லூரி மருத்துவமனையில் பிறந்தவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், பயின்றவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், பயின்ற இன்னொருவர் மத்திய அமைச்சராகவே இருக்கிறார். இப்படி பல்வேறு சிறப்புக்குரியவர்களை இந்த கல்லூரி பெற்றிருக்கிறது. அதே போல இன்றைக்கு BM ஹெக்டே என்கின்ற ஒரு மருத்துவர் பத்ம விபூஷன் பெற்ற இதய சிகிச்சை நிபுணர், அவர் பயின்ற கல்லூரியும் இந்த கல்லூரி. கடைசியாக இந்த மாத்ருபூதம் ஒரு மருத்துவர் மட்டுமல்ல, திரைப்பட நடிகரும் என்கின்ற வகையில் அவர் பயின்ற கல்லூரியும் இந்த கல்லூரி என்பது சிறப்புக்குரிய ஒன்று. இப்படி ஏராளமான பேரை அடையாளம் சொல்லலாம். நான் இப்போது 20 பேரை சொல்லியிருக்கிறேன். ஒரு 20 பேர் இந்த கல்லூரியில் பழைய மாணவர்கள் எந்தெந்த நிலையில் பத்மபூஷனாக, பத்ம விபூஷனாக, பத்மஸ்ரீ பட்டம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது குறித்து இங்கே சொல்லி இருக்கிறேன். அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய மாணவர்களை தந்த கல்லூரி ஸ்டான்லி கல்லூரி. அதனால்தான் இன்றைக்கு ஸ்டான்லி கல்லூரியில் 82வது பட்டமளிப்பு விழாவை நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். பெரிய அளவில் சென்னையை எடுத்துக்கொண்டால் 189வது பட்டமளிப்பு விழா சமீபத்தில் நம்முடைய சென்னை மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. அதற்கடுத்து பழமையான கல்லூரி என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு ஸ்டான்லி என்கின்ற வகையில் 82 பட்டமளிப்பு விழாக்களை இந்த கல்லூரி வளாகம் கண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய